ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ஏஎஸ் கொஞ்சம் இன்ஜுரி பேசலாம். இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு எப்போதுமே இஷ்டம் இருக்காது. ஏன்னா யாருமே இன்ஜூரி ஆகக்கூடாது எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும். பட் அன்ஃபார்ச்சுனேட் நேற்று நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூரி ஆகிட்டார். அதை பற்றி நிறைய பேர் வேறு கேட்டிங்கன்னா சார் ஆச்சு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கன்னு. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ரைட், நேற்று ஜெய்ப்பூர் வர்சஸ் டெல்லி டை ஆகிடுச்சு 32-32. அண்ட் நவீன் எக்ஸ்பிரஸ் 4 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. அதில் அஷ்ரு மாலிக் 7 எடுத்தார். ஆனால் ஜெய்ப்பூருக்கு அர்ஜுன் தேஷ்வால் 13, அஜித்குமார் 3, அங்குஷ் 7, பவானி ராஜ்புட் 4 எல்லாருமே ஸ்கோர் பண்ணாங்க. இல்லை பாயிண்ட் டு பி நோட்டன்னா 13வது நிமிஷத்தில் தான் இந்த இன்ஜுரி ஆச்சு நவீனுக்கு. அப்போ ஸ்கோர் வந்து டெல்லி 14, ஜெய்ப்பூர் 5, 9 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க. இவர் மட்டும் ஃபுல்லாக விளையாடிருந்தால் கன்ஃபார்மாக இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. பட் அவரோட இன்ஜுரி எப்படி பவன் ஷெராவத் போன சீசன் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்ஜுரி என்ன ஆச்சுன்னா 3 பேர் இருந்தாங்க. 13வது நிமிஷம் நடக்குது. ஜெய்ப்பூரோட 3 பேர் தான் இருந்தாங்க மேட்டில். சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. நவீன் எக்ஸ்பிரஸ் போனார், நல்லா டாட் தான் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இப்படின்னு டக்குன்னு அப்படி திரும்பும்போது லெஃப்ட் நீல பிரச்சனை ஆகிடுச்சு. அப்படியே சுருக்கிட்டு உட்காந்துட்டார். ஏன்னா டிஸ்லொகேட்டட் இஸ் லெஃப்ட் நீ, அப்படி தான் காம்படேட்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க லேட்டர் ஆன் தமிழ் தலைவாஸ் மேட்ச்சில். ஏன்னா உடனே ஒரு ஸ்ட்ரெச்சரை வச்சு தூக்கிட்டு போனாங்க. பார்க்க கஷ்டமாக இருந்தது. பவன் ஷெராவத் இப்படி தான் தூக்கிட்டு போனாங்க லாஸ்ட் சீசன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்ஜுரிலாம் ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஐ டோன்ட் நோ ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அவர் விளையாடுவாரான்னு. இன்னும் 15 மேட்ச் இருக்குது அவங்களுக்கு, 14 மேட்ச் என்னமோ. அண்டு போன வாரம் தான் அவருக்கு லெஃப்ட் கையில் ஒரு இன்ஜுரி ஆச்சு. அண்ட் அதை வச்சுட்டு ஒரு கையோட அந்த மேட்ச் விளையாடினார். அப்புறம் ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுத்தார், திரும்பி வந்தார். ஆல்ரெடி நிறைய பேர் சொன்னாங்க, காமெண்டேட்டர் ஆகட்டும் இந்த மீடியாவில், இவர் விளையாடிருக்கக்கூடாது, எதுக்கு விளையாடுறாரு, ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக வரலாமான்னு. சார் கையில் தானே அடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு நேற்று வந்திருக்காரு. இல்லைன்னு நேற்று விளையாடிருக்க மாட்டார். விளையாடலன்னா இந்த இன்ஜுரி ஆயிருக்காது. பட் எனிவே இப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறையா இருக்கும். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவரை ஸ்கேனுக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதெல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். பிஃபோர் த மேட்ச் இட் செல்ஃபே டவுட்டாக இருக்கும்போது அவர் விளையாடாமல் இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஃப்ளாட்டாக உட்காந்துட்டாருங்க அவருங்க. டக்குன்னு திரும்பும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஃபெண்டர்ஸை மேலே உள்ளே வரும்போது அப்படி நின்ட்டாங்க. அது என்னப்பா ஆச்சுன்னு ரொம்ப இன்னும் விஷுவல்ஸ் எல்லாம் டிஸ்டர்பிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஜஸ்ட்டு ஒரு கண்ணு முடி நினச்சி பாருங்கள், அந்த இது சுழுக்கு வரும்போது எப்படி இருக்கும்னு. டக்குன்னு ஐயோ அது நீ பார்ப்போம். அண்ட் கெட் வெல் சூன் நவீன் எக்ஸ்பிரஸ், வி ஆல் ஆர் தேர் உங்களுக்காக. அண்ட் விஷஸ் ஃபார் யூ. நீங்களும் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு கெட் வெல் சூன்னு ஒரு கமெண்ட்டில் போடுறதுனா போட்டுருங்க. எவ்வளோ பெரிய பிளேயர்னு உங்களுக்கு தெரியும். கபடினாலே டாப் வந்து பர்தீப் நர்வால், பவன் ஷெராவத், நவீன் எக்ஸ்பிரஸ், அர்ஜுன் தேஷ்வால், சித்தார்த் தேசாய், அந்த ப்ராக்கெட்டில் உள்ளவர். அவங்களோட டாப் 3ல் கண்டிப்பாக இருப்பார் நவீன். அன்ஃபார்ச்சுனேட். பார்ப்போம் அந்த டீமை எந்த அளவுக்கு இது பாதிக்கும்னு வர தெரியல. ஏன்னா அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறமே ஜெயிச்ச மேட்சை தோத்துட்டா பாருங்க. பாக்கி 27 நிமிஷத்தில் இவங்களால 27 பாயிண்ட், அவங்க 27 பாயிண்ட் எடுத்துட்டாங்க, இவங்க 18 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. அந்த 9 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் 9 பாயிண்ட் லீடு இருந்தது பராபர் ஆக்கிட்டாங்க, ஈக்குவல் ஆக்கிட்டு 32-32 டை ஆகிடுச்சு. ஜெய்ப்பூர் சரன்னு செகண்ட் பிளேஸுக்கு போயிட்டாங்க. இப்போ எனிவே இன்ஜுரி அப்டேட் தான். அண்ட் இந்த ஒரு வீடியோ எனக்கு போட எப்போதுமே இஷ்டம் இருக்காது. ஏன்னா ஆஸ் ஐ சேட் இன் த பிகினிங், நோபடி ஷுட் கெட் இன்ஜூர்ட். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட், என்ன பண்ணுறது, நல்லவேளை டேஷ் கீச் பண்ணும்போது தள்ளி போய் விழுந்தா அவங்க டிஃபெண்டர் மேலே பள்ளி போட்டுருவாங்க நிறைய பேர். அவர் தான் தள்ளி விட்டார். இது அப்படியே திரும்பும்போது டக்குன்னு பார்க்காதவங்க ஹைலைட்ஸில் போய் பாருங்கள், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ரைட், அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இன்ஜூரியை பற்றி, உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பொறுமையாக அத்தனை பேருக்கும் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.